அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்திய தேசிய இயக்கம் இந்த யூனிட்லிருந்து 10 கேள்வி மற்றும் பதில்கள் பார்க்கலாம். முதல் கேள்வி, வங்கப் பிரிவினை எந்த வைஸ்ராய் காலத்தில் மேற்கொள்ளப்பட்டது? வங்கப் பிரிவினை எந்த வைஸ்ராய் காலத்தில் மேற்கொள்ளப்பட்டது? விடை, கர்சன் பிரபு வைஸ்ராயா இருந்தப்போ வங்காளத்தை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. இந்த வங்கப் பிரிவினைக்கான அறிவிப்பு வெளியான ஆண்டு 1905 ஜூலை 19. வங்காளத்தை எப்போ ரெண்டாக பிரிச்சிருப்பாங்கன்னா 1905 அக்டோபர் 16 ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஜூலை 19 அறிவிப்பு வெளியானது. அக்டோபர் 16 ரெண்டாக பிரித்தது. இரண்டாவது கேள்வி, வஉசியின் அரசியல் குரு யார்? வஉசியின் அரசியல் குரு யார்? விடை, திலகர். மூன்றாவது கேள்வி, மூன்றாம் மைசூர் போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது? மூன்றாம் மைசூர் போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது? விடை, ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு வந்திருக்கும். இந்த போர் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1790 ஸ்டார்ட் ஆகி 1792 ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு வரும். நான்காவது கேள்வி, அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? விடை, சர் சையது அகமது கான். சர் சையது அகமது கான் பார்த்தீங்கன்னா அலிகார் இயக்கத்தை 1875 ஆரம்பிச்சிருப்பார். ஐந்தாவது கேள்வி, மேற்கிந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? மேற்கிந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர், எம்ஜி ரானடே. ஆறாவது கேள்வி, வேதங்களை நோக்கிச் செல் என்பது யாருடைய குறிக்கோள்? வேதங்களை நோக்கிச் செல் என்பது யாருடைய குறிக்கோள்? விடை, தயானந்த சரஸ்வதி. இவங்களை பற்றி ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தோன்னா, தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம் என்ற அமைப்பை நிறுவியிருக்காங்க. இந்த ஆரிய சமாஜம் பார்த்திங்கன்னா 1875 பம்பாயில் தயானந்த சரஸ்வதி அவர்களால் நிறுவப்பட்டது. ஏழாவது கேள்வி, மிதவாதியாக இருந்து தீவிரவாதியாக மாறியவர் யார்? மிதவாதியாக இருந்து தீவிரவாதியாக மாறியவர் யார்? விடை, பிபின் சந்திரபால். எட்டாவது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் யார்? இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் யார்? விடை, WC பானர்ஜி. WC என்பதனுடைய விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா உமேஷ் சந்திர அப்படின்னு வரும். இந்த மாதிரி கூட இப்போ கொஷின் கேட்குறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 டிசம்பர் 28 பம்பாயில் தோற்றுவிக்கப்பட்டது. ஒன்பதாவது கேள்வி, கருப்பு சட்டம் என அழைக்கப்படுவது எது? கருப்பு சட்டம் என அழைக்கப்படுவது எது? விடை, ரவுலட் சட்டத்தை தான் கருப்பு சட்டம்னு சொல்லுவாங்க. குழப்பவாத புரட்சி குற்ற சட்டம் என்றாலும் ரவுலட் சட்டம் தான். ரவுலட் சட்டத்தை கருப்பு சட்டம் என்று அழைத்தவர் காந்தியடிகள். இந்த ரவுலட் சட்டம் எப்போ நிறைவேற்றப்பட்டதுன்னா 1919 மார்ச்சில் நிறைவேற்றப்பட்டது. இந்த டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 10வது கேள்வி, வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? விடை, காந்தி. காந்தி தான் வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் என்ற பட்டத்தை வழங்கியிருப்பாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் பற்றி ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தோன்னா, இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்த கொஷின் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு 10 கொஷின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.